நம்முடைய திருத்தந்தை 14ஆம் லியோனுடைய மேக்னிஃபிகா ஹியூமனிட்டாஸ் என்கின்ற திருமடலுடைய அறிமுகத்தை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் முதலாவது அத்தியாயத்துக்குள்ளே காலடி எடுத்து வைக்கிறோம். இந்த முதலாவது அத்தியாயம் இலக்கங்கள் 17 45 வரை இருக்கின்றன. ஆகவே இந்த முதலாவது அத்தியாயத்தை இரண்டாக நாங்கள் பிரிக்க விரும்புகிறோம். முதல் பகுதி திருச்சபையின் சமூக போதனையின் அடிப்படை அணுகுமுறை, எப்படி இந்த சமூக போதனையை திருச்சபை அணுகுகிறது என்பதை பற்றி இந்த 17 தொடக்கம் 24 வரை நாங்கள் சிந்தித்து, அதுக்கு பிற்பாடு இரண்டாவது பகுதியாக 28 45 வரை இந்த சமூக போதனுடைய வரலாற்று வளர்ச்சியை நாங்கள் சிந்திப்போம். ஆகவே இந்த உரையிலே நாங்கள் பார்க்க போவது எதுவென்றால், திருச்சபையினுடைய சமூக போதனுடைய அடிப்படை அணுகுமுறை எப்படி இருக்கிறது என்பதை இந்த 17 தொடக்கம் 24 என்கின்ற இலக்கங்கள் எங்களுக்கு எடுத்து எம்புகின்றன. திருச்சபை ஒரு பெரிய சமூக போதனை கொள்கை திரட்டை கொண்டிருக்கிறது. நாங்கள் பார்க்கும் ஆங்கிலத்தில் கம்பெண்டியம் ஆஃப் த சோஷியல் டாக்ட்ரின் ஆஃப் த சர்ச், திருச்சபையினுடைய சமூக போதனையின் கொள்கை திரட்டு என்று நாங்கள் இதை அழைக்கலாம். காலாதி காலமாக இந்த போதனை வளர்ந்து 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 ஒரு பெரிய கொள்கை திரட்டாக மாறியிருக்கிறது. அப்போ இந்த கொள்கை திரட்டு எப்படி வந்தது என்பதை பற்றி தான் இந்த முதல் பகுதியில் நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஆகவே திருச்சபையினுடைய சமூக போதனை என்பது ஒரு பழைய விதிமுறைகளின் பட்டியல் அல்ல. ஏதொரு காலத்திலே இது உருவாக்கப்பட்டது, அப்படியே இருக்கிறது, நாங்கள் அதை காலாதி காலமாக வாசித்து கொண்டிருக்க வேண்டும் என்பது அல்ல. மரக இது உயிரூட்டமானது, இது வளர்ந்து கொண்டு போனது, இது இயக்கம் மிக்கது. ஏனென்றால் அந்த சமூக கொள்ளை போதனை எப்படி வந்தன என்றால், போதனை திரட்டு ஒவ்வொரு காலத்திலும் எழுப்புகின்ற புதிய சவால்களை நற்செய்தியின் ஒளியில் கேட்டு பகுத்தறிந்து மனித மாண்புக்கும் பொதுநலனுக்கும் வழிகாட்டுகின்ற ஒரு போதனையை ஒவ்வொரு காலத்திலும் இந்த திருச்சபை செய்து கொண்டு வருகிறது. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு ஆண்டிலும், ஒவ்வொரு காலத்திலும். ஆகவே இந்த சமூக போதனை என்பது ஒரு பழைய கோட்பாடு அல்ல, ஒரு இயக்கமிக்க ஒரு போதனையாக இருக்கிறது. ஆகவே தான் இந்த முதல் அதிகாரத்திலே முதலாவது பகுதியிலே திருத்தந்தை சொல்லுகிறார், இந்த திருச்சபை போதனை நிலையான உறைந்த ஒரு போதனை அல்ல. ஒவ்வொரு காலத்திலும் எழுகின்ற புதிய பிரச்சனைகள் அதற்கு பதில் கொடுக்கிறது. உதாரணமாக இந்த சரித்திரத்திலே தொழில்மயமாக்கல் என்ற பிரச்சனை எழுந்தது, உலகமயமாக்கல், வறுமை, போர், சுற்றுச்சூழல் நெருக்கடி, இவ்வாறாக பல பிரச்சனைகளை எல்லாம் இந்த உலகம் சந்தித்து கொண்டு வந்து இன்றைக்கு நாங்கள் சந்திக்கின்ற ஒரு பெரிய பிரச்சனை இந்த செயற்கை நுண்ணறிவு. ஆகவே ஒரு நீண்ட கால பிரச்சனைகளை இந்த மனுக்குலம் சந்தித்திருக்கிறது. இந்த நீண்ட கால இந்த பிரச்சனைகள் மத்தியிலே அந்தந்த ஆண்டுகளிலே அந்தந்த காலப்பகுதியிலே எழுந்த பிரச்சனைகளுக்கு நற்செய்தியின் ஒளியில் திருச்சபை பதில் கொடுக்க முயலுகிறது. ஆகவே திருச்சபையினுடைய சமூக போதனை என்றால் என்ன? சமூக போதனை என்பது உலகின் புதிய கேள்விகளுக்கு நற்செய்தியின் ஒளியில் வழங்கப்படும் உயிருள்ள பதிலாகும். ஒவ்வொரு காலத்திலும் எழுகின்ற பிரச்சனைகளுக்கு திருச்சபை நற்செய்தியின் ஒளியில் கேட்டு நின்று தியானித்து பதில் கொடுக்கிறது. ஆகவே இந்த சமூக கொள்ளை, சமூக போதனை ஒரு உயிருள்ள ஒரு பதிலாக அமைகிறது. அதாவது இன்று நாங்கள் இந்த செயற்கை நுண்ணறிவை நாங்கள் பார்க்கிற பொழுது, இந்த செயற்கை நுண்ணறிவை திருச்சபை ஒரு தொழில்நுட்ப பிரச்சனை என்று மாத்திரம் அது அணுகவில்லை. இது ஒரு தொழில்நுட்ப பிரச்சனை தான். ஆனால் திருச்சபை இதை பார்க்கிறது எப்படி பார்க்கிறது என்றால், இந்த செயற்கை நுண்ணறிவு மனித மாண்பை எவ்வாறு பாதிக்கிறது, செயற்கை நுண்ணறிவு மனிதர்களை எவ்வாறு பாதிக்கிறது, அது பொதுநலத்துக்கு எவ்வாறு தன்னுடைய பங்களிப்பை வழங்குகிறது என்று பல கோணங்களிலே சிந்தித்து இதற்குரிய பதிலை திருவை கொடுக்க அழைக்கப்படுகிறது. ஆகவே ஒவ்வொரு காலத்திலும் எழுகின்ற பிரச்சனைகளுக்கு திருச்சபை பதில் கொடுத்து 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 வந்தபடியால் இந்த சமூக போதனை ஒரு உயிருள்ள போதனையாக இருக்கிறது. ஆகவேதான் திருத்தந்தை சொல்லுகிறார், திரு அவை என்பது உலகத்திலிருந்து பிரிந்து நிற்க ஒன்று அல்ல. திருச்சபையினுடைய மிக முக்கியமான ஒரு சிறந்த ஒரு விடயம் என்னவென்றால், திருச்சபை மனித வரலாற்றில் பயணிக்கும் ஒரு திருச்சபை. மனிதர்களுடைய உலகத்தினுடைய மகிழ்ச்சி, துயம், காயம், நம்பிக்கை ஆகியவற்றை தன்னுடைய ஒரு பகுதியாக பார்க்கின்ற ஒன்றுதான் திருச்சபை.
ஆகவே திருச்சபை என்பது உலகத்தோடு சேர்ந்து பயணிக்க வேண்டியது, உலகத்தில் இருக்கின்ற அரசுகளோடு சேர்ந்து பயணிக்கிறது. ஆனால் அது உலகத்தினுடைய அரசுகளை கைப்பற்றுவதாக அல்ல திருச்சபை. மாறாக திருச்சபையினுடைய பணி என்னவென்றால், ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனித மாண்பு காயப்படுகிற பொழுது, ஏழைகள் ஒதுக்கப்படுகிற பொழுது, இந்த உலகத்தில் இருக்கின்ற அமைப்புகள் மனிதனை மிதிக்கின்ற பொழுது திரு அவை அமைதியாக இருக்க முடியாது. ஆகவேதான் திரு அவை இந்த உலகத்தினுடைய அரசாக இருக்க விரும்பவில்லை. மாறாக மனித மாண்பு காயப்படும் பொழுது நல்ல சமாரியனாக அருகில் நிற்க வேண்டிய கடமை அந்த திரு அவைக்கு இருக்கிறது. ஆகவேதான் இந்த நல்ல சமாரியத்தன் ஒரு மனிதனை பார்க்கின்றான், அந்த மனிதன் காயப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றான், அவனுக்கு கட்டுப்போடுகின்றான், அவனுக்கு உயிர் கொடுக்கின்றான். அதே போலதான் இந்த உலகத்திலே மனித மாண்பு காயப்படுகிற பொழுது, மனிதர்களுடைய துயரங்கள் அதிகரிக்கிற பொழுது, இந்த பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டு போகிற பொழுது திருச்சபை அதற்கு பதில் கொடுக்க முயலுகிறது, மனிதனை காக்க முயலுகின்றது. ஆகவே திருச்சபை உலகத்தோடு பயந்து பயணிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ஆகவே திருச்சபைக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு கடமைப்பாடு இருக்கிறது. அதை ஒவ்வொரு திருத்தந்தையர்களும் தங்களுடைய காலங்களிலே செய்து கொண்டு வருகின்றார்கள். எவ்வாறு செய்கிறார்கள், அதனுடைய அணுகுமுறை என்ன, திருச்சபை எவ்வாறு இந்த சமூக போதனை உருவாக்குகின்ற அணுகுமுறையை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அதாவது திருச்சபையினுடைய அணுகுமுறை எதுவென்றால், வத்திக்கான் பொதுச்சங்கத்தினுடைய அணுகுமுறை திருச்சபையினுடைய அணுகுமுறையாக இருக்கிறது. காலத்தினுடைய அருங்குறிகள், த சைன்ஸ் ஆஃப் த டைம்ஸ். அப்போ 2ஆம் வத்திக்கான் பொதுச்சங்கம் எங்களுக்கு ஒரு புதிய அணுகுமுறையை தருகிறது. அதாவது நம்முடைய காலத்தின் பல்வேறு குரல்களை கேட்க வேண்டும். முதலாவது கேட்பது. ஆகவே திருச்சபை முதலாவது இந்த காலத்தினுடைய அந்த குரல்களை, பல்வேறு குரல்களை கேட்கிறது. கேட்பது மாத்திரம் போதாது, அவற்றை இறைவார்த்தையின் ஒளியில் பகுத்தறிய வேண்டும். இதுதான் திருச்சபையினுடைய பணியாக இருக்கிறது. ஆகவே திருச்சபை என்ன செய்கிறது, இந்த காலத்தினுடைய குரல்கள் என்ன, அழுகுறல்கள் என்ன, இந்த துயரங்கள் என்ன, அந்த குரல்களை, இந்த அறிகுறிகள் என்ன என்பதை கேட்டு அறிந்த பிற்பாடு அதை இறைவார்த்தையின் ஒளியில் அங்கே பகுத்தறிய முற்படுகிறது. ஆகவேதான் சமூக மாற்றங்கள் அனைத்தும் நல்லவை என்று அல்ல, பழையவை என்றும் எல்லாம் தவறானவை என்றும் அல்ல, புதிய தொழில்நுட்பம் அனைத்தும் ஆபத்தானது என்பதும் அல்ல, அதே முன்னேற்றம் என்ற பெயரில் அனைத்தும் மனித மாண்புக்கு சார்பானது அல்ல. ஆகவே இந்த சமூக மாற்றங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் சிந்திக்கிற பொழுது, புதிய தொழில்நுட்பங்களை சிந்திக்கிற பொழுது, முன்னேற்றங்களை பற்றி சிந்திக்கிற பொழுது திருச்சபை என்ன செய்கிறது என்றால், அந்த காலத்தின் அறிகுறிகளை உள்வாங்குகிறது, பார்க்கிறது. ஆகவே அடுத்துக்கு பிற்பாடு இறை வார்த்தையின் ஒளியில் ஒரு பதில் கொடுக்க முயல்கிறது. ஆகவே திருத்தந்தை எண் 22 சிறப்பாக சொல்லுகின்றார், திருச்சபை கேட்பது, பகுத்தறிவது, இறை வார்த்தையின் ஒளியில் விளக்குவது, மனித மாண்புக்கேற்ற பாதையை காட்டுவது தான் திருச்சபையினுடைய பணியாக இருக்கிறது. ஆகவே அதை தொடர்ந்து விளக்குகின்ற திருத்தந்தை 23, 24 வசனங்களிலே, இந்த எண்களிலே மிக அழகாக சொல்லுகிறார். இந்த திருச்சபை என்பது மனித அறிவுகளை பற்றி அஞ்சுவதில்லை. இந்த காலங்களிலே தத்துவம் இருக்கிறது, சமூகவியல் இருக்கிறது, பொருளாதாரம் இருக்கிறது, அரசியல் இருக்கிறது, அறிவியல் இருக்கிறது, ஆராய்ச்சி இருக்கிறது, தொழில்நுட்ப ஆய்வு இருக்கிறது. இவை அனைத்தையும் மனித வாழ்க்கையை புரிந்து கொள்ள உதவுகின்றன. இந்த வளர்ச்சிகள் எல்லாம் நல்லது. ஆனால் இந்த உலகத்திலே இந்த மனித அறிவியல் தகவலை தரலாம், ஆனால் இந்த நற்செய்தி ஞானத்தை தருகிறது. ஆகவேதான் இந்த மனித அறிவியலும் நற்செய்தியும் ஒன்றோடு ஒன்று அங்கே சேருகின்ற பொழுதுதான், உரையாடுகின்ற பொழுதுதான் அந்த வளர்ச்சிகள் எல்லாம் மனித மாண்புக்கும் பொதுநலத்திற்கும் உதவி செய்கின்ற வளர்ச்சிகளாக இருக்கின்றன. ஆகவேதான் இன்றைக்கு நாங்கள் இந்த உரையினுடைய இந்த சுருக்கத்தை சிந்தித்தார். அதாவது இந்த முதல் அத்தியாயத்தை நான் 2ஆக பிரித்திருக்கிறேன். ஒன்று, இந்த சமூக போதனையினுடைய அணுகுமுறை, எப்படி திருச்சபை இந்த சமூக போதனையை உருவாக்கி கொண்டு வருகிறது, காலத்துக்கேற்ற உருவாக்கி கொண்டே வருகிறது, உயிரூற்றலாக இருக்கிறது. அது நிலையானது ஒன்று அல்ல. இட் இஸ் நாட் வெரி ஸ்டாட்டிக், இட்ஸ் டைனமிக், இட்ஸ் growing ஆல் த டைம். ஏனென்றால் உலகத்தினுடைய பிரச்சனைகள் மாறிக்கொண்டே போகின்றன. ஆகவே திருச்சபையினுடைய சமூக போதனைகள் மாறிக்கொண்டே போகின்றன. ஆகவே இதற்கான அறிமுறை, எவ்வாறான ஒரு அணுகுமுறை இருக்கிறது என்பதை இந்த முதல் பகுதியில்
17 தொடக்கம் 24 என்கின்ற இந்த அழகான பகுதியிலே நம்முடைய திருத்தந்தை விளக்குகிறார். சுருக்கமாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், சமூக பிரச்சனைகள் வருகின்ற பொழுது கிறிஸ்தவர்கள் திருச்சபை அமைதியாக இருக்க முடியாது. ஒரு சமூக பிரச்சனை எழுகின்ற பொழுது திருச்சபை தான் முன்னுக்கு வர வேண்டியதாக இருக்கிறது. உதாரணமாக வறுமையாக இருக்கலாம், குடும்ப சிதைவாக இருக்கலாம், வேலை இழப்பாக இருக்கலாம், சுற்றுச்சூழல் நெருக்கடியாக இருக்கலாம், தொழில்நுட்பத்துடைய தவறான பயன்பாடாக இருக்கலாம். இவை விசுவாசத்துக்கு புறம்பான தலைப்புகள் அல்ல. இது விசுவாசத்தோடு சேர்ந்து இருக்கிற தலைப்புகள். திருச்சபை என்பது ஆலயத்துக்குள்ளே இருக்கின்ற ஒன்று அல்ல. ஆலயத்தினுடைய பணிகளை மாத்திரம் செய்கிறது அல்ல. அந்த திருச்சபை தன்னுடைய உள்வீட்டு பிரச்சனைகளை பார்த்து கொண்டிருப்பதல்ல. திருச்சபை உலகத்தை பார்க்க வேண்டும். எதெல்லாம் மனிதனை பாதிக்கிறதோ அது திருச்சபையை பாதிக்கிறது. திருச்சபை வெளி உலகத்தை பார்க்க வேண்டும். இரண்டாவதாக, திருச்சபை கேட்கின்ற திருச்சபையாக இருக்க வேண்டும். ஆகவேதான் திருச்சபை இந்த உலகத்திலே இளைஞருடைய கேள்விகள், ஏழைகளுடைய கண்ணீர்கள், குடும்பங்களுடைய அழுத்தங்கள், தொழிலாளர்கள் துன்பங்கள், இன்னும் சிறப்பாக செயற்கை நுண்ணறிவினால் இன்று ஏற்படுகின்ற பாதிப்புகள், மனித மாண்புக்கு எதிராக இருக்கிற பாதிப்புகள் எல்லாவற்றையும் இந்த திருச்சபை கேட்கின்ற திருச்சபையாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த காலத்தின் அறிகுறிகளை திருச்சபை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இந்த காலத்தின் அறிகுறிகளை திருச்சபை உள்வாங்கவில்லை என்றால் church become completely outdated, out of tune with the world. ஆகவே திருச்சபை உயிரூட்டமுள்ள திருச்சபையாக இருக்க வேண்டுமென்றால் இந்த சமூகத்தில் நடைபெறுகின்ற காலத்தின் அறிகுறிகளை சிறப்பான முறையிலே உணர்ந்து அதற்கு பதில் கொடுக்கின்ற திருச்சபையாக இருக்க வேண்டும். ஆகவே கேட்கின்ற திருச்சபையாக மாத்திரம் இருந்தால் போதாது. அடுத்ததாக, நற்செய்தி சமூக வாழ்வில் ஒளி தர வேண்டும். ஆகவே இதை கேட்டு திருச்சபை என்ன செய்கிறது என்றால், இந்த நற்செய்தியின் ஒளியிலே, இயேசுவுடைய போதனைகள் ஒளியிலே இந்த பிரச்சனைகளுக்கு திருச்சபை பதில் கொடுக்க முயலுகிறது. அது குடும்பம், வேலைத்தளம், அரசியல், பொருளாதாரம், கல்வி, தொழில்நுட்பம் ஆகிய தளங்களிலே இந்த பதில்கள் வெளிப்பட வேண்டும். அவ்வாறாக இருக்கிற நிலையிலே தான் நம்முடைய திருத்தந்தை, பல்வேறு திருத்தந்தையர்கள், அதாவது 13ஆம் லியோவிலிருந்து திருத்தந்தை பிரான்சிஸ் வரை எல்லா திருத்தந்தையர்களும் அன்றைய காலங்களுக்கு ஏற்ற வகையிலே தங்களுடைய பதில்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த திருச்சபையின் அணுகுமுறையிலே தான் 14ஆம் லியோ இன்று உலகத்தை பார்க்கிறார். உலகத்தை இன்று பாதிக்கின்ற ஒரு பெரும் பிரச்சனை என்ன? அதுதான் செயற்கை நுண்ணறிவு. அந்த செயற்கை நுண்ணறிவினுடைய பிரச்சனைகளை திருத்தந்தை கேட்கிறார், பார்க்கிறார், கேட்கிறார். அந்த செயற்கை நுண்ணறிவு மனிதனுடைய மாண்பை எவ்வாறு பாதிக்கிறது, அதை உயர்த்துகிறதா, தாழ்த்துகிறதா, இந்த செயற்கை நுண்ணறிவு மனிதனுடைய பொது நலத்துக்கு உதவி செய்கிறதா, அதை பாதிக்கிறதா என்று பல்வேறு விதமான பிரச்சனைகளை கேட்டு அதற்கு நற்செய்தியின் ஒளியில் இந்த பதிலை கொடுப்பது தான் இந்த மேக்னிஃபிகா ஹியூமனிட்டாஸ் என்கின்ற திருமடலாக இருக்கிறது. ஆகவேதான் இன்று சுருக்கமாக நாங்கள் பார்க்க போவோம் என்றால், திருச்சபையினுடைய இந்த சமூக போதனை என்பது உலகத்திலிருந்து ஓடிக்கொண்டிருக்கின்ற போதனை அல்ல. அது உலகத்துக்குள் நுழைந்து மனித காயங்களை கேட்டு நற்செய்தியின் ஒளியில் வழிகாட்டும் போதனையாக இருக்கிறது. திருச்சபை உலகின் காயங்களில் நின்று மனித கண்ணியத்திற்கும் பொதுநலுக்கும் சாட்சி அளிக்க வருகிறது. ஆகவே இந்த முதல் அதிகாரத்தினுடைய முதலாவது பகுதியில் இந்த திருச்சபையினுடைய சமூக கொள்கை கோட்பாட்டினுடைய அணுகுமுறை, இந்த மெத்தடாலஜி, எப்படி இந்த சமூக போதனையை திருச்சபை உருவாக்குகிறது என்கின்ற அந்த அணுகுமுறையை திருத்தந்தை வெளிப்படுத்துகின்றார். இரண்டாவது உரையில் இந்த முதல் அதிகாரத்தினுடைய அடுத்த பகுதியை நாங்கள் எப்படி பார்க்கிறோம் என்றால், திருத்தந்தை 13ஆம் லியோயிலிருந்து திருத்தந்தை பிரான்சிஸ் வரை எப்படி இந்த உலகத்தை பார்த்தார்கள், அந்த காலத்திலே வந்த பிரச்சனைகள் என்ன, அதற்கு எப்படி பதில் கொடுத்தார் என்பதை அடுத்த பகுதியிலே நாங்கள் பார்ப்போம். நன்றி.